அங்கே கல் இருந்ததில்ல, இறங்குற இடத்துல அந்த கல்லை வந்து அப்படியே ஒரு ஸ்பின் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரையல் செஷன் போகிற இடங்க. Hello friends, good morning and welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 6th March. ஸோ இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி கேடிஎம்மில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம்லேருந்து ஒரு ட்ரையல் ரைடு ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அட்வென்ச்சர் ரைட் மாதிரி, அந்த ஆஃப் ரோடிங் மாதிரி செஷன் ஏதோ இருக்கும் போல். அது எப்படி இருக்கும்னு தெரியல. நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாட்டர்டே நேற்று வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. வீட்டில் கூப்பிட்டு வந்து இப்போது பரவாயில்ல, முட்டி வலி வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா முட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கல. ஸோ அதனால் வந்து அது வலி கொஞ்சம் இருக்கும். இன்னொரு 10-15 நாளைக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரைடு வந்து எங்கே போகிறோம்னா, மதுராந்தகம் லேக் வியூன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி இப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளேருந்து இறக்கியிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம், ஃபைல்ஸ் எல்லாம் வந்து காப்பி பண்ணாமலே இருந்திருக்கு. ஸோ மெமரி கார்டில் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ மொபைலில் தான் கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஃபைல்ஸ் எல்லாமே பேக்கப் எடுத்துகிட்ருக்கேன். 6:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. இங்கே டைம் வந்து 6:40 ஆக போகுது. இன்னொரு 5 to 10 minutes பேக்கப் முடிஞ்சிச்சுன்னா டக்குன்னு கிளம்ப வேண்டி தான். நான் உங்களை டேரெக்டாக வந்து கோப்ரோ வியூவில் மீட் பண்ணுறேன். எங்கே போகிறோம், எந்த ஷோரூம்லேருந்து நம்ம அப்படியே கிளம்ப போகிறோன்னு சொல்லிட்டு நான் கோப்ரோ வியூவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பை. டைம் ஆயிடுச்சுல, உள்ளே போகல. எப்பா என்ன ஆடி அசைஞ்சு வர, அங்கே உள்ளே போகல குண்டு பயலே டாண்டா போயிட்டு வரேன்னா. இன்றைக்கி ஆஃப் ரோடிங்கில் ஓட்டுறதுல ஒன்று முதுகு சரியாயிடணும், இல்லைன்னா சுத்தமாக அவுட் ஆயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வண்டி வார்ம் அப் பண்ணிட்டு நான் வெளியே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கிளம்பியாச்சு. ட்ரிப் 1 ரீசெட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கேருந்து மதுராந்தகம் லேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80, 85 மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடையார் போயிட்டு போகிறனால எவ்வளோ கிலோமீட்டர் வரப்போகுதுன்னு தெரில. சரி பார்ப்போம். நம்ம வந்து இப்போது டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6:50ங்க டைமு. நம்மளை எத்தனை மணிக்கு வர சொன்னாங்கன்னா 6:30க்கு வந்து கேடிஎம் அடையாருக்கு வர சொல்லியிருந்தாங்க. சரியான லேட்டு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மெயின் ரோடு ஏரியாச்சுன்னா கரெக்டாக ஒரு 10 to 15 minutesல அடையார் போயிடலாம். நம்ம அப்படியே போய்ட்டு அங்கே எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரில, அங்கே போய்ட்டு அப்படியே பார்க்கலாம். ஓகேவா, வந்தாச்சு அடையார் கேடிஎம். வண்டி ஏதோ கம்மியாக தாங்க இருக்குது. எவ்வளோ நிறைய வண்டி இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, சரி அப்படியே போவோம். நமக்கு முதுவலி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மதுராந்தகம். ஸோ இங்கேருந்து டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு தெரில, பார்ப்போம். டோட்டலாக எத்தனை வண்டினா அவர் லீட் பண்ணுறாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வண்டி. ஓகே கிளம்பலாமா, லெட்ஸ் கோ. அவர் வந்து ஷோரூமில் வந்து அவர் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணார். நார்மலாக வந்து ஒரு குரூப் ரைட் மாதிரி போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்ல வந்து நார்மலாக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும்ல, இதில் வந்து ஆஃப் ரோடிங் ட்ரையலை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்க. நம்ம வந்து ஆஃப் ரோடிங் ஏகப்பட்டது ஓட்டியிருக்கோம். இருந்தாலும் வந்து அந்த ப்ரொஃபஷனலிசமாக அந்த சில டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியாதுல்ல. நம்ம பாட்டு நான் எந்திரிச்சு ஓட்ட சொல்ல நம்ம பாட்டு ஃபுல்லாக ஸ்டெடியாக எந்திரிச்சு ஓட்டுவோம். ஸோ அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ்லாம் நிறையா சொல்லி கொடுத்தாரு அவர். பட் ஆனால் இப்போ இருக்கிற முதுவலிக்கு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில. L3 L4 L4 L5 L5 S1. ஸோ ஸ்பைனில் வந்து இத்தனை இதில் எனக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையோடு இன்றைக்கி ரைடு கிளம்பியிருக்கேன். அதுவும் ஆஃப் ரோடிங். இது ரொம்ப சின்ன ஆஃப் ரோடிங் தானா, அதனால் நம்ம பார்க்கலாமே எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா, நான் அங்கே போகிற வழியில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பாலம் போட்டுட்டாங்க அங்கே. சூப்பர். இந்த பாலம் ஏதோ வேலை நடந்துகிட்டு இருந்ததில்ல, நம்ம ஏற்கனவே சொன்னோம் தெரியுமா, பாலத்தை டிராஃபிக் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன வேலை படுத்திருக்காங்க, இந்த சைடில் இந்த பில்லர்லாம் புதுசாக போட்ட மாதிரி தெரியுது, இந்த சைடு பில்லர் எல்லாம். மற்றபடி என்ன பண்ணியிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. ஆமாங்க, எப்போவுமே இந்த இடத்துல வந்தால் டடக்குன்னு குண்டும் குழியுமாக இருக்கும். ரோடு அங்கங்கே அந்த பேட்ச் ஒர்க்கை மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் மேஜராக பண்ணல. இந்த சைடு பில்லர்லாம் வந்து பெயிண்ட் மட்டும் தான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிமெண்ட் பூசிட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று ரோடு வேலை முடிஞ்சிச்சில்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முருகன்னிக்கிலேருந்து கிளம்புறோம் டிஃபன் முடிச்சுட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வந்த ரூட்டில் ரிட்டர்னில் வந்து ஒரு 2.5 kilometers போயாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்துடும், நம்மளோட ட்ரையல் செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அது இது இருக்குல்ல, அந்த லேக் ஒன்று வரும் தெரியுமா, மதுராந்தகம் லேக்கு. அந்த லேக்கை ஒட்டியே, அந்த பைபாஸை ஒட்டியே அப்படியே ரோடு இப்படி கீழே இறங்கும். அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இப்போது.
அப்படியே ஒவ்வொரு வண்டியாக கிளம்புது. போட்டோகிராஃபர் நம்மளையும் ஒரு போட்டோ எடுங்கப்பா, ஒரு போட்டோ எடுத்து நம்மளுக்கும் கொடுங்கப்பா. அங்கே கல் இருந்ததில்ல இறங்குற இடத்துல, அந்த கல்லை வந்து அப்படியே ஒரு ஸ்பின் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா வந்து மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலை நான் இப்போவுமே ஆஃப் பண்ணிட்டேன். அங்கே ட்ரையலில் போய் தான் அங்கே போய் ஆஃப் பண்ணோன்னா, இங்கே ஆஃப் பண்ணிவிடு. பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் போகுது பாருங்கள் லைனாக. அவங்க பயங்கர எக்ஸ்பர்ட் நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரையல் செஷன் போகிற இடங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நான் சொன்னேன்ல அந்த பைபாஸ் ஒட்டியே இருக்கும்ன்ட்டு, அது இந்த இடம் தான். அப்படியே உள்ளே போக வேண்டியதான். 2 காரா 3 கார் வந்துருக்கா நம்ம கூட, 2 கார் வந்துருங்க நினைக்கிறேன். இந்த ரோட்டில் எதுக்குங்க எந்திரிச்சு நின்று ஓட்டுறேன் தெரியலையே. சரி ஓட்டுவோம், அவர் சொல்லியிருக்காருல்ல, சீனியர் சொன்னால் கேட்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டியாக போகுது வண்டி. எங்கேயா உள்ள போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நம்ம ஓட்டினது இல்லையா. ஒன்று நின்றா ஸ்டிஃபாக நின்று ஓட்டுவோம். ஹேண்டில் பார் ரேசர் போடலைன்னா இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு ஓட்டலாம். அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தோன்னா இப்படி தான் ஓட்டணும். ஐயோ ரொம்ப குனிஞ்சு ஓட்டணுமோ? ஆமாம், இப்படி ஓட்டினா எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஐயோ இந்த பொசிஷனில் என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்களேன். யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. இல்லைங்க பார்ப்போம். இப்படி உக்காந்தா கால் வலிக்குதுங்க எனக்கு. ஐயோ நான் காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். அம்மா தொடை வலிக்குது. எனக்கு இருக்கிற முதுவலிக்கு இதில் நான் உட்காந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலே போதும் போல். முதுவலி சரியாயிடும், இல்லைன்னா சுத்தமாக சரியாயிடும். 2 ஆப்ஷன் தான். தொடை தாங்க வலிக்குது. இந்த மாதிரிலாம் நம்மளால் கஷ்டம். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வேணால் ஓட்டலாம், ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அப்படி கொஞ்சம் பாடியை ஃப்ரீயாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வண்டி அதுவே ஒரு பள்ளத்தில் போச்சுன்னா அதுவே ஒரு சைடு இழுத்துக்குதுங்க. அதுவே ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குது. நான் எதையுமே டைட்டாக பிடிக்கல. இங்கே பாருங்க, அது சைட்லேருந்து தாங்க எடுக்கணும். இது நான் ஓட்டிகிட்டு இருக்க சொல்லி எடுத்தேன்னா ஒன்றும் தெரியாது. அது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து அப்படியே லூஸாக தான் வச்சுருக்கோம் பாடியை. அது வண்டி வந்து அழகாக அதுவே எடுத்துக்குது எல்லாத்தையும். ஓ இதுதான் இப்போ அந்த டெக்னிக் போல் ஆஃப் ரோடிங்க்கு. நம்ம ஆஃப் ரோடிங்க்குன்னு நம்ம ஸ்பெஷலாக கிளாஸ் போனோன்னா இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்திரிச்சு நிற்க சொல்ல என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஏற்ற மாதிரியே வந்து அழகாக அப்படியே அது ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகிடுதுங்க. அதுதான் வந்து இதில் அட்வான்டேஜ் போல். ஸோ நமக்கு வந்து ஆனால் ரொம்ப நேரம் அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ நேரம் தான் நான் ஓட்டுறது, எனக்கு தொடலாம் போயிடும். பாருங்க அந்த பையன் கூட பார்த்திங்களா நேராக நின்றுட்டு தான் ஓட்டுறான். ஏன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இது. எனக்கு கஷ்டமான வேலை. ஆனால் ஓட்டிகிட்டே இருந்தால் பழகிடும்னு நினைக்கிறேன். கால் தொடை வலிக்குதுங்க. கொஞ்சம் தூரம் ஓட்டினதுக்கு 1 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன், அதுக்குள்ளே தொடை வலிக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓட்டிக்கலாம். இதுக்கு மேலே நின்றுட்டு ஓட்டினா தொடலாம் வலிச்சிருது. இல்லைங்க இன்னும் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் கட் பண்ணல ஃபோனை, அதுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க டிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. பாருங்கள் குண்டார் டேமோட ஆஃப் ரோடிங் அங்கே இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டில். அதுதான் குண்டார் டேமோட ஆஃப் ரோடிங். வெறித்தனம் ஆஃப் ரோடிங் அது. ரொம்ப பின்னாடி வண்டி இருக்குது. muscles will get tired, you won't be able to stand up. Second, your hands will start doing. So the only idea is to keep practicing, keep standing. Okay. So you guys felt it comfortable to stand up, or everybody felt like not that great? இப்போ தான் அங்கே வர சொல்ல இப்போ தான் கேமராவில் சொன்னேன், என்னால் 2 மினிட்ஸ் மேலே நிற்க முடியலன்ட்டு. நரம்பு இழுக்குது. It is paining your posture is good. Your pressure. So this is what you're doing. So the entire pressure goes here. So you're fully holding, you're using your back to hold your upper body so that your weight is not on your palm. So that's what happens. You guys want to stand up on the bike? They can correct your posture. Put it on one by one. Yeah. Good. See your chin right here over the handlebar. Yeah, eyes are, hands are out. Left side touching. எது One down.
Yeah, that's what I want. You want that. So, see, this is an MTC on. Yes. Off. MTC is off. Yeah. First try it on. Okay. Yeah. Go for it. Open full throttle. ஆஃப் பண்ணிட்டு சுற்றிட்டு போகிறேன். MTC off. ஆஃப். Yeah. I want you to be loose, okay? Okay. Yeah. Go for it. Full throttle. Go. எனக்கு போசல இந்த பக்கமே கீழே விழுற மாதிரியே போச்சு வண்டி. இங்கே ஸ்டார்டிங்கே இந்த சைடில் போயிடுச்சு. இல்லை ரைஸ் பண்ண அட்ரினல் பம்ப் ஆகுது. அது இருக்கதான் செய்யும். அது பயந்த பம்புன்னு நினச்சிக்கூடாது, ஜாலியாக எடுத்துக்கணும் அந்த பம்பை. கேஷுவலாக எடுத்துக்கோங்க. பயந்து எடுத்தோன்னா பட்டக்குன்னு நெஞ்சு நிந்திர போகுது. ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஹார்ட் பீட் தானடா, அடிச்சுட்டு போடா ஒரு சைடு கழுத. எனக்கு வந்து அந்த செடிக்கிட்ட போக சொல்ல தான் சடக்குன்னு பம்ப் ஆச்சு. யாரை உளுந்தா பக்கத்தில் தானே இருப்போம், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். உளுந்தா ரொம்ப ஷார்ட்டு தான். வரும்போது தூரமாக பார்த்து நீங்கள் பாதையை பார்த்துட்டு எங்கே போய் ரீச் ஆகணும் அந்த இடத்தையே பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஓட்டிட்டீங்களா? உட்காந்தா என்ன ஆகும்? உட்காந்தா ஒரு பின்னாடி இடிச்சு தான் ஃப்ரண்ட்ல இப்படி சாஞ்சாரு. அதனால உங்களுக்கு எனக்கு ஸ்டாண்டப்பில் வராத. இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுது, இந்த இடத்துல தான் அவர் சாஞ்சாரு. அதனால தான் அதான் நீ போயிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் த்ராட்டலில் ஏறும் போது ஸ்டாண்டப். எம்டி ஆஃப் தானே? ஆஃப் ஆஃப். ஓகே, எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஓகே ப்ரோ, பை பை. நெக்ஸ்ட் வீக் ஐ எம் கோயிங் ஃபார் அ ட்ரிப். ஓகே, பை பை பை. ரைட், சொல்லியாச்சு, கிளம்புவோமா? பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, பார்ப்போம் ப்ரோ. 2 கண்டென்ட் இருக்குது. அது வந்து வீடியோவில் போட மாட்டேன், இதில் போடுறேன், ஸ்டோரியில் போட்டு விட்றேன். ஸ்டோரி ரீல்ஸில் போட்டு விட்றேன். ரைட், இதில் தாங்க அங்கே இருந்து ஸ்லைட் அடிச்சுட்டு வரோங்க, பிரேக் அடிச்சு. ஒரு 20, 25, 30 மீட்டருக்கு ஸ்லைட் அடிச்சிருப்போம். அதே மாதிரி ட்ரிஃப்டிங்கு
ட்ரிஃப்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் வரைக்கும் அப்படியே ஃபஸ்ட் கீர்லேயே வந்து 55 வரைக்கும் போகுது, 50 52 வரைக்கும் போகுது. அப்படியே ரெண்டாவது கீர்லேயும் ஃபுல்லாக ரேஸ் பண்ணணுமா, அப்படியே ட்ரிஃப்டிங் செம்மையாக போகுது. என்ன ஒன்று இப்போ தான் முதுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வலிக்கிற மாதிரி இருக்குது. சரி நில்லுங்க, நான் அப்படியே மெயின் ரோடு டேரெக்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்படி லாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அன்றைக்கி வர சொல்ல அந்த சைடு தான் பிரிட்ஜு ப்ராப்ளமாக இருந்தது. இப்போது இந்த சைடும் லாக்கில் தான் இருக்குது. கரெக்டு, அன்றைக்கி நம்ம வர சொல்ல அந்த ஊர் சைடு தானே திருப்பி விட்டாங்க. ஆமாம். ஸோ இந்த பிரிட்ஜும் அங்கங்கே குத்தி வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோடு நல்லா போட்டால் சரி. இப்போ அந்த சைடு சுற்றி வர்றவங்க அந்த மலையெல்லாம் தாண்டி அந்த சைட்லேருந்து வருவாங்க. இந்த லெஃப்ட் சைடில் மலை இருக்குல்ல, அந்த மலையை தாண்டி அப்படி சுற்றி அந்த சைட்லேருந்து வருவாங்க. நான் வேணால் அந்த ட்ரிப் போயிட்டு நான் வர சொல்ல பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்னஸ் இருந்ததுங்க விடிய காலில். அந்த இந்த ட்ரிப் போயிட்டு வந்தேன் தெரியுமா, அந்த வீடியோ இதுக்கப்புறம் தான் நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 6 ஹவர்ஸில் 600 கிலோமீட்டர் ஓட்டினேன். ஸோ இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு போட்டுருவேன், அந்த வீடியோ அப்புறமா தான் வரும். 6 ஹவர்ஸில் 600 கிலோமீட்டர். நான் அது போயிட்டு ரிட்டன் வர சொல்ல வந்து ஊருக்குள்ளே அப்படி தான் திருப்பி விட்டாங்க விடிய காலில். சரியான கிளைமேட்டுங்க இந்த மலையை சுற்றி வர சொல்ல. ஓகே, அட்லாஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ரைடு டோட்டல் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ, போங்கப்பா. ரைடு வந்து டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 187 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக. அதே மாதிரி இன்றைக்கி இந்த ட்ரையல் ரைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தம் எத்தனை வண்டி கீழே விழுந்தது. ஒரு பையன் வந்து என்ன பண்ணாங்கன்னா 390 அட்வென்ச்சர் தான். பட் பையன் வந்து கொஞ்சம் குள்ளம். அவனுக்கு வந்து அந்த பிரேக் ஸ்லைட் அடிக்கிறத வந்து சொல்லித்தர சொல்ல வந்து என்னாச்சுன்னா, பையன் போயிட்டு யூட்டர்ன் அடி சொல்ல என்ன பண்ணிகிட்ருக்கான், வண்டியை டப்புன்னு லெஃப்ட் சைடில் கீழே போட்டுட்ருக்கான். சும்மா யூட்டர்ன் பண்ண சொல்ல லெஃப்ட்டில் வண்டி கீழே விழுந்துட்டுருக்கு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட்டு கிளச் லிவர் இருக்குல்ல, அது உடஞ்சி போச்சுங்க. இந்த பிளாஸ்டிக் உடையாமல் இந்த லிவர் மட்டும் உடஞ்சி போச்சு. அது எப்படி தான் அந்த பிளாஸ்டிக் பெண்டாகி லிவர் டம்முன்னு குத்திச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு தான் வந்து இந்த கிராஸ் பேர் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி அது உடஞ்சிருக்காது. அதே மாதிரி வந்து அந்த டவுன் ஒன்று இறங்கிட்டு அப்புறம் ஏறணும்ல, அதில் வந்து மொத்தமாக வந்து 2 பேர் கீழே விழுந்தாங்க, 3 பேர் கீழே விழுந்தாங்க. ஒருத்தர்னால வந்து வண்டியை வந்து ரிட்டன் மேலே எடுக்கவே முடியல. அவர் 2 வாட்டி தொடர்ந்து கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த லீட் பண்ணார்ல, அவர் தான் வந்து அதுக்கப்புறம் அந்த வண்டியை மேலே ஏற்றினார். அவர் மேலே ஏற்ற சொல்ல கூட வந்து ஒரு வாட்டி கீழே விழுந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் ரீல்ஸ் இல்லை ஷார்ட்ஸில் ஏதாவது ஆட் பண்ணுறேன், இல்லைனா இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு சின்ன கிளிப் அப்படியே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணுங்கப்பா. அதுதான் தப்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து அந்த மேடு ஏற சொல்ல கூட எங்கேயுமே கால் ஊனிடக்கூடாது. ஏன்னா வந்து எனக்கு பேக் போனில் வந்து என்னாச்சுன்னா லோவர் ஸ்பைனில் வந்து ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது. அதனால வந்து நான் ரிஸ்க் எடுக்காமல் ஓட்டிக்கிட்டேன் இன்றைக்கி. ஆனால் என்ன, இந்த முதுவலி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே வேணால் போடுறேன். என்னோடய லோயர் ஸ்பைனில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அந்த ப்ராப்ளம் எப்படி க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்திருக்கேன். அந்த ரிப்போர்ட் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? எம்மாடி ஒரு வழியாக வந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி வேலைக்கான டங்குன்னு ஒரு அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye, take care my dear lovely friends. Bye.